ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலையிலே எந்திரிச்சு ஒரு காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். லேட்டாக எந்திரிச்சு என்ன வேலை செய்கிறதுன்னு நைட்டு யோசிச்சு மைண்டில் இல்லவும் இல்லை. நைட்டு என்ன பண்ணணும்னு காலையில் நைட்டே யோசித்து வச்சுட்டா இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப நம்ம தான் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் நைட்டு என்னன்னு யோசித்து வைக்கல. அதனால் காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் காஃபி குடிக்கலான்னு பார்த்தாலும் பால் இல்லை. பால் நைட்டே காலியாகிடுச்சு. பாப்பா நைட்டு எழுந்திரிச்சா இதெல்லாம் அதனால் நைட்டே பாலும் காலி ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சி கத்திரிக்காய் 2 இருந்தது, அது கூட உருளைக்கிழங்கு 1 போட்டு சாம்பார் வைக்கலான்னு ரெடி பண்ணேன். அதுக்கு முதல்ல பருப்பு எடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு வேக வைக்கிறதுக்கு கேஸில் வச்சுட்டேன். அப்புறம் காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சாலே ஒரே செம்ம வேலைங்க. அவங்க எல்லாம் ஸ்கூலு ஆஃபீஸு அனுப்பிச்சி விட்டால் தான் நமக்கு நிம்மதி. வேலைன்னா வேலை. காலையில் எழுந்திரிச்சா தலை வலிக்குது. ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற லெவலுக்கு மைண்டு வந்துடுது. காய்கறியெல்லாம் கட் பண்ணேன். நான் பாப்பாலாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னே சமைச்சிடணும். பாப்பாலாம் எந்திரிச்சா சமைக்கவே விட மாட்டாங்க. அதனால் எந்திரிச்சு கடகடன்னு ஆனால் இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டு. அதனால் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளவே செஞ்சிடணும்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்ருந்தேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்கும்போது நினச்சிட்டேன், இந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை கழுவிக்கணும் அப்படி சொல்லிட்டு, சரி குக்கர் விசில் வர்றதாங்காட்டியும் ஒரு 2 பாத்திரமாச்சும் கழுவி வைப்போம் அப்படி சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லைங்க சிஸ்டர். அதனால் ஃப்ரிட்ஜு வாங்குற வரலையும் இந்த கவரில் போட்டு கட்டி வைக்கலான்னு முடிவு. நாங்கள் இங்கே வாடகை வீட்டுக்கு வந்திருக்குறோம். அதனால் எங்ககிட்ட நாங்கள் எதையும் கொண்டுட்டு வரல. அது வரலையும் எப்படின்னா மேனேஜ் பண்ணோம். கருவேப்பிலை கவரில் போட்டு கட்டி வச்சா மினிமம் ஒரு 5 நாளாவது நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணும்போது ஒரே கண்ணில் தண்ணியாக வந்துட்டு, யாருக்கெல்லாம் வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வரும். மோஸ்ட்லி அது பழகிட்டவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. இப்போ எங்கள் மம்மி எல்லாம் கூட வெங்காயம் கட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்க கூட முடியாத எவ்வளவு வேலை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாளிச்சு செஞ்சுட்டே இருக்கும்போது பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. எப்படியும் மேனேஜ் பண்ணி அவளை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தாளிச்சு முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே பையனுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அவனுக்கு இந்த டிஃபன் பாக்ஸில் குழம்புலாம் ஊற்றி கொடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க ஸ்கூலில். அதனால் அவனுக்கும் ஒரு தனியாக சாப்பாடு செய்யணும். இவருக்கு இந்த தாளித்து சாப்பாடு பிடிக்காது. அதனால் இவருக்கு சாம்பார் அதுக்கேற்ற மாதிரி தொட்டுக்கிறதுக்கும் செய்யணும். அவனுக்கு தாளித்த சாப்பாடும் செய்யணும். அதே மாதிரி சேம் டைம் ஒரு வெஜிடபிள்ஸும் செய்யணும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு சாம்பார் வச்சுருவேன் காலையில். அப்புறம் இட்லி செய்வேன், இல்லை தோசை செய்வேன், ஒரு சட்னி இருக்கும். மதியமும் நைட்டும் சேர்த்தே சாப்பாடு செஞ்சுருவேன். ஆனால் இப்போ ஸ்கூல் அமைச்சதுலேருந்தே
2 வேளைக்கும் சாப்பாடு தான். நைட் மட்டும்தான் டிஃபன். அதுவும் நைட்டில் சாப்பிட்றது அவருக்கே தூக்கம் வரல சொல்கிறாரு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். 3 வேளையும் எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும்? இப்போ 2 வேளை மதியமும் காலையிலையும் சாப்பாடு, நைட்டுக்கு மட்டும் டிஃபன். அப்படியே குழம்பு கொதிச்சிச்சு. அதுலேயும் புளியை கரைச்சி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவனுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், தக்காளி சாதம், இவங்களுக்கு சாம்பார், சாப்பாடு, அப்புறம் அப்பளம். அவ்வளோதான். நமக்கும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவங்களுக்குன்னு தான் செஞ்சதில் மீதி இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது. நம்மளுக்கும் இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு இது இன்னும் இது முடிஞ்சதும் பாப்பாவுக்கு பருப்பு சாதமோ இல்லை இந்த மாதிரி கூழ் எதுனா காய்ச்சி அதையும் கொடுக்கணும். அப்புறம் அப்பளம் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை வறுத்து எடுக்கணும். அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வறுத்து எடுக்கணும். இல்லாட்டி அதுக்கும் கரெக்டாக சொல்லுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அது இந்த ரவுண்ட் அப்பளமா, அந்த சின்ன சின்னதாக இருக்குங்க இந்த அப்பளமா, அது கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வறுத்தா மட்டும்தான் அது பொரியும். இல்லாட்டி அப்படியே தான் இருக்கும். ஒரு மாதிரி நச்சுக்குன்னு சாப்பிடவே முடியாது. அது கரெக்டாக வறுத்தா மட்டும்தான் வறுக்க முடியும், இல்லாட்டி வறுக்க முடியாது. நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சிடணும். அப்புறம் சாம்பார் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் சாப்பாடும் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல், வத்தல், வத்தல்